அதிகாரம் 6. மறுநாள் அந்த செய்தி ஊர் முழுவதிலும் பரவிப் போய்விட்டது. ஜனங்கள் பகலில் கூட வீட்டை விட்டு வெளியில் வருவதற்கு அஞ்சி நடுங்கினர். அவ்வளவு பயங்கரமான கொள்ளைக்காரர்கள் ஊரிற்குள் புகுந்து பட்ட பகலிலேயே கொள்ளையடித்தாலும் அடிக்கலாம் என்ற செய்தியும் பரவினது. ஆகையால் தைரியசாலிகளாக இருந்தவர்கள் கூட கிடுகிடுத்து போயினர். ஸ்திரீகளும் குழந்தைகளும் வீட்டிற்குள்ளேயே அடைப்பட்டிருந்தனர். ஆயினும் போலீசார் திருடர்களை பிடிப்பதற்கு மும்முரமான முஸ்தீப்புகள் செய்திருக்கிறார்கள் என்றும், அன்றைய இரவில் பெரிய ஜெர்மன் சண்டை நடக்கப் போகிறது என்றும், அதில் எத்தனை போலீசார் உயிரை இழப்பார்களோ என்றும் ஜனங்கள் ஒருவருக்கொருவர் காதோடு சொல்லிக்கொண்டனர். ஆனால் போலீசார் இன்ன விதமாக வேலை செய்ய உத்தேசித்திருந்தார்கள் என்பது மாத்திரம் எவருக்கும் புரியவில்லை. மன்மதபுரியில் சுமார் 100 ஜவான்கள் இருந்தனர். அவர்களோடு சுமார் 400 ரிசர்வ் ஜவான்களை கொணர்ந்து எல்லோரையும் பல இடங்களில் ஒளிய வைத்திருந்த ஆட்களை பிடிக்க வேண்டும் என்பது ஜில்லாதுரையின் உத்தேசம். அன்றைய பகலில் ஜவான்கள் பல இடங்களில் வரிசையாக நிறுத்தப்பட்டு கவாத்து பழகினர். அவர்கள் பயங்கரமான ஆயுதங்களை வைத்துக்கொண்டு பெரிய யுத்தத்திற்கு ஆயத்தமாவது போல கவலையையும் அச்சத்தையும் காட்டி முகத்தோடு கும்பல் கும்பலாக கவாத்து பழகியதை காண ஜனங்களுக்கு அபாரமான திகிலும் கொலை நடுக்கமும் உண்டாகிவிட்டன. அன்றைய தினம் இரவு 8 மணிக்கெல்லாம் 400 ரிசர்வ் போலீஸ் ஆசாமிகளும் உடுப்பில்லாமல் தனித்தனியாக பிரிந்து போய் கொலை நடந்த இடத்திற்கருகில் சாலையில் இருந்த மரங்களின் மீது ஏறி ஒளிந்து கொண்டிருந்தனர். அந்த ரஸ்தாவை தவிர மன்மதபுரியின் பல இடங்களிலிருந்து வேறு 5 ரஸ்தாக்கள் பிரிந்து வெளியூர்களுக்கு சென்றன. ஆதலால் உள்ளூர் ஜவான்கள் 100 பேர்களும் ஒவ்வொரு ரஸ்தாவுக்கு 20 பேர்கள் வீதம் 5 ரஸ்தாக்களும் அனுப்பப்பட்டனர். ஏனென்றால் ஒரே ரஸ்தாவில் எல்லா ஆட்களையும் நிறுத்திவிட்டால் கொள்ளைக்காரர் அதை தெரிந்து கொண்டு மற்ற ரஸ்தாக்களில் எதற்காகிலும் போய்விடப் போகிறார்களோ என்ற எண்ணத்தினால் ஜில்லாதுரை அவ்விதமாக மற்ற ரஸ்தாக்களுக்கும் சிலரை அனுப்பினார். மன்மதபுரியிலிருந்து மதுரைக்கு போகும் ரஸ்தா மரங்கள் அடரப் பெற்றிருந்தது. அங்கு வீரசாமி நாயுடு என்னும் ஹெட் கான்ஸ்டபிளின் தலைமையில் 20 ஜவான்கள் அனுப்பப்பட்டனர். அந்த ரஸ்தாவில் ஊருக்கு வெளியில் சுமார் 1 மைல் தூரத்தில் இருந்த ஒரு சுங்கன் சாவடி கட்டிடத்தண்டை வீராசாமி நாயுடு தனது சைனியங்களான 20 ஜவான்களுடன் போய் சேர்ந்தான். சுங்கம் வசூலிப்பது விலக்கப்பட்டு போனதாகையால் அந்த கட்டிடம் காலியாக இருந்தது. அதன் முன்பக்கத்தில் ஒரு திண்ணையும் பின்பக்கத்தில் ஒரு அறையும் இருந்தன. வீராசாமி நாயுடுவும் அவனது கூட்டத்தாரும் சென்று அந்த கட்டிடத்தின் திண்ணையில் உட்கார்ந்து பதுங்குவதுமாக இருந்தனர். முன்னிரவில் வழிப்போக்கர்கள் போவதும் வருவதுமாக இருந்தனர். வண்டிகளும் காணப்பட்டன. ஆனால் 9 மணிக்கு மேல் அவ்வித நடமாட்டம் ஓய்ந்துவிட்டது. அதற்குள் அவருடைய உதவி அதிகாரியும் மாறி மாறி 2 தடவைகள் அவ்விடத்திற்கு வந்து மேற்பார்வை பார்த்துவிட்டு தமது ஆட்கள் எச்சரிப்பாக இருக்கின்றனர் என்று திருப்தி செய்து கொண்டு சென்றனர். கடைசியாக அவர்கள் அங்கே வந்து பார்த்துவிட்டு போன பொழுது 9:45 மணி. சரியாக மணி 10 சமயத்தில் போலீஸ் இன்ஸ்பெக்டர் அங்கே வந்து சேர்ந்தார். வந்தவர் திண்ணையண்டை போய், கொள்ளைக்காரர்கள் இன்றைய தினம் இந்த ரஸ்தாவில் வந்திருந்து வழிப்பறி நடத்த உத்தேசிப்பதாக தகவல் வந்திருக்கிறது. நீங்கள் இப்படி பகிரங்கமாக திண்ணையில் உட்கார்ந்திருக்கிறீர்களே, நீங்கள் இருப்பது அவர்களுக்கு எப்படியும் தெரிந்து போகும். அறைக்குள் போங்கள். நான் முன்னால் நின்று பார்த்து கொண்டிருந்து சமயத்தில் சொல்லுகிறேன். உடனே எல்லோரும் வெளியில் வாருங்கள் என்றார். உடனே ஜவான்களும் தலைவரும் ஆவலோடு எழுந்து தபதபவென்று ஓடினர். அப்பொழுது அவர்கள் ஒருவர் மேல் ஒருவர் பட்டதனால் அவர்களுடைய துப்பாக்கிகளும் கத்திகளும் சட சட புட என்று ஒன்றோடொன்று முட்டிக்கொண்டன. உடனே இன்ஸ்பெக்டர் கோபம் கொண்டவர் போல பேசத் தொடங்கி, என்னப்பா நீங்கள் இப்படி தடபடல் பண்ணுகிறீர்களே, நீங்கள் செய்யும் ஓசை 1 மைல் கேட்கும் போலிருக்கிறதே, திருடர்களை நீங்களே இங்கு அழைப்பது போலிருக்கிறதே, ஏதாவது அவசர சமயத்தில் நீங்கள் ஓசை செய்யாமல் வெளியில் வரமாட்டீர்கள் போலிருக்கிறதே என்றார். உடனே தலைமை ஜவான், இது சின்ன அறை எஜமானே, எல்லோரும் நெருங்கி நிற்க வேண்டியதாக இருக்கிறது. உட்புறம் இருளாக இருக்கிறது. நாங்கள் வெளியில் வரும்பொழுது ஓசை செய்யாமல் வர முடியாது என்றார். உடனே இன்ஸ்பெக்டர் துப்பாக்கியின் விசை ஒன்றோடொன்று அழுத்துவதால் இருளில் துப்பாக்கி விடித்தால் அபாயமாகிவிடும். எல்லா துப்பாக்கிகளிலும் தோட்டா இருக்கிறதல்லவா என்றார். வீராசாமி இன்னும் போடவில்லை என்றான். இன்ஸ்பெக்டர், அப்படியானால் துப்பாக்கிகளை எல்லாம் இப்படி திண்ணையில் வரிசையாக வையுங்கள், தோட்டாக்களையும் வையுங்கள். நான் ஒவ்வொன்றிற்கும் தோட்டா போட்டு வரிசையாக வைத்திருக்கிறேன். அவசரமாக நீங்கள் வெளியில் வர வேண்டுமென்றால் நான் சொல்லுகிறேன். ஓசை செய்யாமலும் ஒருவர் மேலொருவர் மோதிக்கொள்ளாமலும் வந்து ஒவ்வொரு துப்பாக்கியை ஒவ்வொருவர் எடுத்துக்கொள்ளுங்கள் என்றார். உடனே எல்லோரும் மறுபடியும் வெளியில் வந்து துப்பாக்கிகளையும் தோட்டாப்பைகளையும் திண்ணையில் பரப்பிவிட்டு உள்ளே சென்றனர். அப்பொழுது இன்ஸ்பெக்டர் வாசல் படிநிலைக்கு உட்பக்கமாக நின்று கொண்டு முகத்தை மாத்திரம் வெளியில் நீட்டிக்கொண்டு சுமார் 10 நிமிஷ காலம் நின்றார். நின்றவர் மிக ரகசியமான குரலில், அடடே, கொஞ்ச தூரத்தில் யார் யாரோ ஆட்கள் வருகிறார்கள், ஓசை உண்டாக்காமல் இருங்கள் என்று கூறிவிட்டு தாமும் உள்ளே நுழைந்து கொண்டு கதவை மூடிவிட்டு கதவின் இடுக்கால் பார்த்தபடி
5 நிமிஷ காலம் இருந்த பின், யாரும் வரக்காணோமே, இப்பொழுது வந்தவர்கள் எங்கே போனார்கள் என்று பார்க்கிறேன் என்று கூறிவிட்டு கதவை சிறிதளவே திறந்து கொண்டு வெளியில் வந்து மறுபடியும் கதவை மெதுவாக இழுத்து மூடி வெளியில் இருந்த தாளை மெல்ல மாட்டிவிட்டு, நீங்கள் ஓசைப்படுத்தாமல் கம் என்று கொஞ்ச நேரம் இருங்கள், இப்பொழுது வந்த ஆட்கள் என்ன செய்கிறார்கள் என்று நான் தெரிந்து கொண்டு வருகிறேன் என்று கூறினான். மோசை செய்யாமல் துப்பாக்கியையும் தோட்டாக்களையும் ஒவ்வொன்றாக எடுத்துக்கொண்டு போய் சுமார் 20 கஜ தூரத்திற்கு அப்பால் வைத்து அங்கிருந்து ஒவ்வொரு தடவைக்கு 5 துப்பாக்கிகள் வீதம் எடுத்துக்கொண்டு போய் சுமார் அரை பர்லாங்கு தூரத்திற்கு அப்பால் இருந்த ஒரு சப்பாத்தி புதரின் மறைவில் சேர்த்தார். தோட்டா பைகளையும் அங்கே கொண்டு போய் வைத்தார். வைத்தவர் சுங்கன் சாவடியை விட்டு ஊரை நோக்கி நடக்கவே எதிரில் ஒரு பெரிய பஸ் வண்டி வந்தது. அது மன்மதபுரியிலிருந்து மதுரைக்கு போகும் வண்டி. அதில் சுமார் 10 பிரயாணிகள் இருந்தனர். அவர்களில் சிலர் ஆண் பிள்ளைகள், சிலர் ஸ்திரீகள். வண்டியோட்டிக்கு பக்கத்தில் முன்புறத்தில் ஜில்லா போலீஸ் துறையை உட்கார்ந்திருந்தார். ஏனென்றால் அது மதுரைக்கு போவதை அறிந்து தாமே நேரில் அதற்கு பாதுகாப்பாக போக வேண்டும் என்று கருதி முன்னால் உட்கார்ந்து கொண்டிருந்தார். அவருக்கு பின்னால் இன்னொருவரும் இருந்தார். மன்னார்குடி திகம்பர சாமியாரும் அவருடைய 2 சீடர்களான மீனாட்சி சுந்தரம் பிள்ளையும் குமாரசாமி பிள்ளையும். சில முக்கியமான கேஸ்களில் துப்பறியும் பொருட்டு அந்த ஊருக்கு வரத்து போக்க இருந்தார் என்பது முன்னரே தெரிவிக்கப்பட்ட விஷயம். அவர்களில் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை ஏதோ காரியார்த்தமாக அந்த பஸ்ஸில் வந்திருந்தார். அவ்வாறு அந்த பஸ்ஸின் முன்னால் இன்ஸ்பெக்டர் நின்று கொண்டு நிறுத்தும்படி கைகளால் சைகை காட்டவே பஸ் உடனே நிறுத்தப்பட்டது. முன்புறத்தில் உட்கார்ந்திருந்த ஜில்லா போலீஸ் துறையை அப்பொழுது பார்த்த இன்ஸ்பெக்டர் திடுக்கிட்டாரானாலும் அதை உடனே சமாளித்து கொண்டு துரைக்கு பக்கத்தில் போய் நின்று, நல்ல வேளையாக நீங்களும் இந்த சந்தர்ப்பத்தில் வந்து சேர்ந்தீர்கள், மிக அவசரமான விஷயம், தயவு செய்து கீழே இறங்கி வாருங்கள் என்று தனிவான குரலில் வற்புறுத்தி கூறினார். ஜில்லாதுரை கொள்ளை கூட்டத்தாரை பற்றி கனவு கண்டு கொண்டிருந்தவர். ஆதலால் பக்கத்தில் அவர்கள் வந்திருக்க வேண்டும் என்றும் அதனாலேயே இன்ஸ்பெக்டர் தம்மை அவசரமாக அழைக்கிறார் என்றும் நினைத்து கொண்டு சரேல் என்று கீழே குதித்தார். அவரை இன்ஸ்பெக்டர் சற்று தூரத்திற்கு அப்பால் தனியாக அழைத்து கொண்டு போய் வைத்துக்கொண்டு காதோடு பேசத் தொடங்கினார். கொள்ளை கூட்டத்தார் 2 பாகங்களாக பிரிந்து இப்பொழுது நமக்கு 2 பக்கங்களிலும் இருக்கிறார்கள். இந்த ரஸ்தாவிற்கு நியமிக்கப்பட்ட ஜவான்கள் சொற்ப தொகையாக இருப்பதால் அவசரப்பட்டு கொண்டு போய் விழுந்ததால் அவர்கள் எல்லோரும் அநியாயமாக மாண்டு போவார்கள். ஆகையால் அவர்களை இதோ பக்கத்தில் இருக்கும் சுங்கன் சாவடியில் மறைவாக இருக்கும்படி செய்திருக்கிறேன். நான் போய் கரடிப்பட்டி ரஸ்தாவில் உள்ள ரிசர்வ் போலீஸாரை எல்லாம் ரகசியமாக அழைத்து கொண்டு வரலாம் என்று வந்தேன். இந்த சமயத்தில் இந்த பஸ்ஸில் பிரயாணிகள் வந்திருக்கிறார்கள். இவர்களை இப்பொழுது முன்னாலும் அனுப்பக்கூடாது, பின்னாலும் அனுப்பக்கூடாது. எல்லோரையும் இறங்கி சுங்கன் சாவடியில் போலீசார் பாதுகாப்பில் மறைவாக இருக்கச் செய்யலாம். பஸ் இப்படியே இருக்கட்டும். ஜனங்களிடம் உள்ள நகைகள், பணங்கள் முதலியவைகளை நீங்கள் வாங்கி சட்டைப்பைக்குள் வைத்துக் கொள்ளுங்கள். நாம் இருவரும் மன்மதபுரிக்கு போய் அவைகளை பத்திரமாக வைத்துவிட்டு அதிகமான போலீசாரை அழைத்து கொண்டு வந்து திருடர்களை பிடித்து கொள்வோம். பிறகு ஜனங்களை பஸ்ஸில் வைத்து ஊருக்கு அழைத்து கொண்டு அவர்களுடைய சொத்துக்களை அவரவர்களிடம் கொடுத்து பகலில் போகும்படி அனுப்புவோம் என்றார். அந்த யோசனையை ஜில்லாதுரை அப்படியே ஆமோதித்தார். அந்த செய்தி டிரைவருக்கும் கண்டக்டருக்கும் சொல்லப்பட அவர்கள் அதை எல்லா ஜனங்களுக்கும் தெரிவித்தனர். அதை கேட்டு ஜனங்கள் எல்லோரும் ஆபாரமான கிளி கொண்டனர். எல்லோரும் தம்மிடமிருந்த நகைகள், பணம் முதலியவற்றை எடுத்து உடனே ஜில்லாதுரையிடம் கொடுக்க அவர் அவைகளை வாங்கி தமது சட்டைப்பைகள் எல்லாவற்றையும் நிரப்பிக்கொண்டார். அதன் பிறகு 2 நிமிஷ காலத்தில் அவர்களும் சுங்கன் சாவடிக்குள் புகுத்தப்பட்டனர். டிரைவரும் கண்டக்டரும் வண்டியை ரஸ்தா ஓரத்தில் நிறுத்திவிட்டு அதன் மேல் ஏறி மேல் பக்க பலகையின் மேல் படுத்து கொண்டனர். ஆனால் மீனாட்சி சுந்தரம் பிள்ளையும் போலீஸ் அதிகாரிகளோடு வர விரும்பினாரானாலும் இன்ஸ்பெக்டர், நாம் அதிக கும்பலாக போவது சரியல்ல, நீங்கள் சுங்கன் சாவடி திண்ணையில் மறைவாக இருங்கள் என்றார். அவர் அப்படியே அவ்விடத்தில் இருந்தார். அவ்விதமான ஏற்பாடுகளை எல்லாம் செய்த இன்ஸ்பெக்டர் ஜில்லாதுரையை தனிமையில் அழைத்து, 2 பக்கங்களிலும் திருடர்கள் நிற்கும் இடத்தை உங்களுக்கு காட்டுகிறேன், அதற்கு மேல் நாம் ஊருக்கு போவோம் என்றார். ஜில்லாதுரை அப்பொழுது எடுப்பார் கைக்குழந்தை போல நடந்து இன்ஸ்பெக்டர் சொன்னதையெல்லாம் உசிதமானதென்று கருதி அதன்படி செய்தார். இன்ஸ்பெக்டர் அவரை அழைத்து கொண்டு மதுரை இருந்த திசையில் அந்த ரஸ்தாவோடு மேலும் 1/4 மைல் தூரம் சென்றார். ஜில்லாதுரை, இன்னும் வெகு தூரம் போக வேண்டுமோ? இல்லை இல்லை, ஸ்தலத்திற்கு வந்து விட்டோம். நீங்கள் இனி உரக்க பேச வேண்டாம். இந்த கொள்ளைக்காரர் தலைவன் மகா பயங்கரமான மனிதனாக இருக்கிறான். கழுத்திற்கு மூக்கில் வியர்ப்பது போல இவனுக்கு எந்த சங்கதியும் உடனுக்குடன் தெரிந்து போகிறது. இவனிடத்தில் இன்னொரு வேடிக்கை, இவன் நேற்று போலீஸ் ஹெட் கான்ஸ்டபிள் உடையில் வந்தானா, இன்று சர்க்கிள் இன்ஸ்பெக்டருடைய உடுப்பை போட்டுக்கொண்டு வந்திருக்கிறான்.
ஜில்லாதுரை: ஓ, இது தமாஷாக தான் இருக்கிறது. அவனுக்கு ஏது அந்த உடுப்பு? இன்ஸ்பெக்டர்: நீங்கள் யோசனை இல்லாமல் பேசுகிறீர்களே. நேற்றிரவு சர்க்கிள் இன்ஸ்பெக்டரை கொள்ளை கூட்டத்தார் தூக்கி கொண்டு போய்விட்டார்கள் அல்லவா? அவருடைய உடுப்பை அந்த தலைவன் போட்டுக்கொண்டு வந்திருக்கிறான். ஜில்லாதுரை: அப்படியா சங்கதி? இன்ஸ்பெக்டர்: அட பைத்தியக்கார துரையே, போ, இதை நீ தெரிந்து கொள்ளவில்லையே. இப்பொழுது உன்னோடு பேசிக்கொண்டிருக்கிறவன் தான் கல்வர் தலைவன். சுங்கச்சாவடியில் இருக்கிறவர்கள் போலீஸ்காரர்கள் அல்ல, அவர்கள் என்னுடைய ஆட்கள். உன்னுடைய போலீஸார் எல்லோரும் இப்பொழுது எங்கே இருக்கிறார்கள் தெரியுமா? அதோ பார், தெற்கில். என்னுடைய ஆட்கள் எத்தனை பேர்கள் நிற்கிறார்கள் பார். அவர்கள் உன்னுடைய ஜவான்களை பிடித்து கட்டி போட்டிருக்கிறார்கள். உன்னை கொண்டு போய் வைத்துக்கொண்டு உனக்கு எதிரில் அவர்களுடைய தலையெல்லாம் நொங்கு சீவுவது போல சீவி எறியப் போகிறார்கள். ஏனென்றால் அதை நீ பார்த்தால் இனி எங்கள் ஜோலிக்கு வரமாட்டாயல்லவா? அதற்கு மேலும் நீ உன் வாளை ஆட்டினால் உன் தலையையும் அதே மாதிரி சீவி உன் துரைசாணிக்கு பார்சலில் அனுப்புவார்கள் என்று பயங்கரமான குரலில் கூறினான். அவன் பேசியதை கேட்கவே ஜில்லாதுரைக்கு நடுக்கம் உண்டாகிவிட்டது. அவருடைய உடம்பு அபாரமான கிளியினால் ஆடியது. அவருடைய கண்கள் தாமாகவே தெற்கு பக்கத்தில் திரும்பி பார்த்தன. ஆஹா, ஏராளமான குண்டர்கள் நிற்பது நன்றாக தெரிந்தது. ஜில்லாதுரை ஏதோ பேச முயன்றார். ஜில்லாதுரை: நீயா கல்வர் தலைவன்? நீ உண்மையில் போலீஸ் இன்ஸ்பெக்டர் என்றளவா நினைத்தேன். இன்ஸ்பெக்டர்: ஆமாம் துரையே. என் ஆட்களை பார்த்த பிறகு கூடவா உனக்கு சந்தேகம்? ஏன் நிற்கிறாய்? உன் போலீஸ் வீரர்கள் காவு கொடுக்கப்படுவதை நீ பார்த்தே ஆக வேண்டும். மரியாதையாக வந்துவிடு. ஜில்லாதுரை: நான் அதை எதற்காக பார்க்க வேண்டும்? என்னை விட்டுவிடு. நான் உன் ஜோலிக்கே வருவதற்கில்லை. நான் இப்படியே மதுரைக்கு போய்விடுகிறேன். இன்ஸ்பெக்டர்: இந்த போலீஸ் என்ன செய்வார்கள் என்று எனக்கு தெரியும் துரையே. நேற்றும் இப்படித்தான். சப் இன்ஸ்பெக்டரும் ஏட்டும் சொல்லிவிட்டு ஓடினார்கள். உடனே ஏராளமான ஆட்களை அழைத்து கொண்டு திரும்பி வந்தார்கள். போலீஸ்காரன் எவன் அகப்பட்டாலும் தாட்சண்யம் பார்க்காமல் அவனை வெட்டி போட்டு விட வேண்டுமே என்று உயிரோடு விடக்கூடாதென்று என் ஆட்கள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஆகையால் நான் உன்னை விட்டால் கூட என் ஆட்கள் உன்னை விடமாட்டார்கள். உன்னை வெட்டியேதான் தீருவார்கள். ஆகையால் நீ ஆட்சேபனை செய்வதில் உபயோகமில்லை. அதோ என் ஆட்கள் வருகிறார்கள் பார். ஜில்லாதுரை: இல்லையப்பா, என்னை உயிரோடு விட்டுவிடு. எதை கேட்டாலும் நான் தருகிறேன். நான் இப்பொழுதுதான் சீமையிலிருந்து ஒரு சிறிய பெண்ணை கல்யாணம் பண்ணி கொண்டு வந்திருக்கிறேன். அவளை விட்டு இறந்து போக எனக்கு மனம் வரவில்லை என்று கூறி கெஞ்சினார். கல்வர் தலைவன்: சரி, அப்படியானால் நீ ஒரு காரியம் செய். நீ பேங்கில் எவ்வளவு பணம் போட்டிருக்கிறாய்? சுமார் 20,000. செக் புக் உன் கையில் இருக்கிறதா? இருக்கிறது. கல்வர் தலைவன்: பூரா தொகைக்கும் ஒரு செக் எழுதி கையெழுத்து போட்டு அதை என்னிடம் கொடு. ஜில்லாதுரை: வெளிச்சம் வேண்டுமே. என்னிடம் டார்ச் லைட் இருக்கிறது, காட்டுகிறேன், எழுது என்று கூறி சிறிது தூரத்தில் இருந்தபடி டார்ச் லைட்டை காட்ட ஜில்லாதுரை தமது உள் சட்டை பையில் வைத்து கொண்டிருந்த செக் புக்கை எடுத்து பாங்கில் தமது கணக்கில் பாக்கியிருந்த தொகை முழுவதையும் ஒரு செக்கில் எழுதி அதன் அடியில் கையெழுத்து போட்டு அவனிடம் நீட்ட அவன் அதை வாங்கி படித்து சட்டை பையில் வைத்து கொண்டவுடன், சரி, எப்படியும் துரைதான். துரைகளின் நாணயம் மற்ற யாருக்கும் வராது. அவர்கள் சொன்னால் சொன்னபடி நடந்து கொள்வார்கள். நீ எப்படி நாணயமாக நடந்து கொண்டாயோ அதே போல நானும் உன்னிடத்தில் நாணயமாக நடந்து கொள்ள வேண்டும். நான் எப்படியாவது உன் உயிரை காப்பாற்றி தீர வேண்டும். உன்னை நான் என் ஆட்களிடம் காட்டி கொடுக்க விரும்பவில்லை. நீ ஒரு காரியம் செய். நீ கீழே படுத்துக்கொண்டு மயங்கி போனவன் போல கண்களை மூடிக்கொண்டிரு. அதோ என் ஆட்கள் வருகிறார்கள். நான் உன் வயிற்றில் அடித்தேன் என்றும் நீ மயங்கி கீழே விழுந்து விட்டாய் என்றும் இனி நீ பிழைக்க மாட்டாய் என்றும் சொல்லுகிறேன். அதை அவர்கள் நிஜமென்று நம்பிக்கொண்டு போய்விடுவார்கள். நானும் அவர்களோடு போய்விடுகிறேன். நீ மெல்ல எழுந்து மரங்களில் மறைந்து மறைந்து ஊருக்கு போய்விடு என்றான். அதை கேட்ட ஜில்லாதுரை அப்படியே கீழே படுத்து கண்களை மூடிக்கொண்டார். உடனே கல்வர் தலைவன் அவரிடம் நெருங்கி தனது சட்டைப்பையில் ஆயத்தமாக வைத்திருந்த மயக்க மருந்து எடுத்து அவருடைய மூக்கில் பீச்ச துரை உண்மையிலேயே மயக்கத்தில் ஆழ்ந்து விட்டார். உடனே போலி இன்ஸ்பெக்டரான கல்வர் தலைவன் ஜில்லாதுரை அப்படியே இழுத்து ஒரு மரத்தின் மறைவில் படுக்க வைத்துவிட்டு விரைவாக நடந்து சுங்கன் சாவடிக்கு வந்து சேர்ந்தார். அப்பொழுது மீனாட்சி சுந்தரம் பிள்ளை சாவடியின் திண்ணையில் மறைந்து கொண்டிருந்தார். போலி இன்ஸ்பெக்டர் அவசரமாக சைகை காட்டி அவரை கூப்பிட அவர் ஆவலோடு எழுந்து போய் போலி இன்ஸ்பெக்டரிடம் நெருங்கி நின்று, எங்கே ஜில்லாதுரை என்றார். போலி இன்ஸ்பெக்டர் ரகசியமான குரலில், ஓங்கி பேச வேண்டாம். திருடர்கள் வந்து கொஞ்சம் தூரத்தில் மறைந்து கொண்டு நிற்கிறார்கள். இந்த பஸ் வந்தால் இதை மறித்து ஜனங்களுடைய பொருட்களை எல்லாம் கொள்ளையடிக்க வேண்டும் என்பது அவர்களுடைய உத்தேசம். திருடர்கள் எங்கேயாவது போகிறார்களா என்று துரை பார்த்து கொண்டு இருக்கிறார். இதே பஸ்ஸில் சுமார் 100 போலீசாரை துப்பாக்கியோடு அழைத்து கொண்டு வரும்படி என்னை அனுப்பினார். பஸ் வருவதைக் கண்டு திருடர்கள் வந்து மறிப்பார்கள்.
உடனே அவர்களை பிடித்து விடலாம் என்பது துரையின் கருத்து. உள்ளே பஸ் டிரைவரும் கண்டக்டரும் இருந்தால் வெளியில் கூப்பிடுங்கள். நீங்கள் வெளியில் இருக்க வேண்டாம் என்று துரை சொல்லச் சொன்னார் என்றான். மீனாட்சி சுந்தரம் பிள்ளை, டிரைவரும் கண்டக்டரும் வண்டியின் மேல் ஏறி படுத்துக்கொண்ட மாதிரி இருக்கிறதே. போலி இன்ஸ்பெக்டர், அதை நான் பார்க்கவில்லையே. இங்கே வந்து நுழைந்து கொண்ட மாதிரி அல்லவா எனக்கு நினைவுக்குண்டாகிறது. எதற்கும் நீங்கள் கதவை திறந்து அவர்கள் உள்ளே இருக்கிறார்களா என்று பார்த்து விடுங்கள். நீங்கள் பேசக்கூடாது. இதோ என்னுடைய நெருப்பு பெட்டி. நீங்கள் உள்ளே நுழைந்து குச்சியை கிழித்து பாருங்கள். ஜனங்களை கம் என்று கொஞ்ச நேரம் பொறுத்து கொண்டிருக்க சொல்லுங்கள். வெளிச்சம் ரஸ்தாவில் தெரியாதபடி கதவிற்கப்பால் போய் கதவை மூடிக்கொண்டு குச்சியை கிழியுங்கள் என்றான். அவனால் கொடுக்கப்பட்ட நெருப்பு பெட்டியை வாங்கி கொண்ட மீனாட்சி சுந்தரம் பிள்ளை கதவின் தாளை மெல்ல விலக்கிக் கொண்டு உள்ளே நுழைந்தார். உட்புறத்தில் ஜன நெருக்கம் அதிகமாக இருந்ததால், அது குளிர்காலம் ஆதலாலும் ஜனங்கள் புழுக்கத்தினால் அதிகமாக துன்பம் அடையாமல் இருந்தனர். அறையின் பின்புறத்தில் ஓட்டிலும் காற்றுக்காக பல தெருப்புகள் விடப்பட்டிருந்தமையால் அவர்கள் பிரயாச இல்லாமல் சுவாசம் வாங்கி கொண்டிருந்தனர். மீனாட்சி சுந்தரம் பிள்ளை கதவை திறந்தவுடனே உள்ளே இருந்தவர்கள் திடுக்கிட்டனர். அவர் நெருப்பு குச்சியை கிழித்து பார்த்து அங்கு டிரைவரும் கண்டக்டரும் இல்லை என்பதைக் கண்டு அதை வெளியில் நின்ற போலி இன்ஸ்பெக்டரிடம் தெரிவித்தார். பின்னர், சரி, கதவை சாத்திக் கொள்ளுங்கள், நான் மறுபடியும் அரை மணியில் வருகிறேன் என்று கூற மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அப்படியே செய்தார். உடனே போலி இன்ஸ்பெக்டர் கதவை வெளியில் தாளிட்டு கொண்டு அங்கிருந்து புறப்பட்டு பஸ் நிறுத்தப்பட்டிருந்த இடத்தை அடைந்து இன்ஜின் மேல் ஏறி தமது கையில் இருந்த பிரம்பால் லொட் லொட் என்று மெதுவாக தட்டி, டேய் டிரைவர், தூங்குகிறீர்களா என்றார். உடனே டிரைவரும் கண்டக்டரும் துள்ளி எழுந்து, தூங்கவில்லை, முழித்து கொண்டுதான் இருக்கிறோம் என்றார்கள். போலி இன்ஸ்பெக்டர், கீழே இறங்குங்கள் என்றார். உடனே இருவரும் திகிலோடு இறங்கினார்கள். போலி இன்ஸ்பெக்டர், திருடர்கள் ஏராளமாக இதோ பக்கத்தில் வந்திருக்கிறார்கள். நாங்கள் ரிசர்வ் போலீசாரை அவசரமாக அழைத்து கொண்டு வர வேண்டும். இந்த வண்டி இன்றிரவு போலீசாருடைய உபயோகத்திற்கு வேண்டும். நீங்களும் வருகிறீர்களா என்றார். டிரைவர், நீங்கள் சொன்னால் வருகிறோம். போலீஸ் இன்ஸ்பெக்டர், போலியான இன்ஸ்பெக்டர் அவர் என்பதை அவர்களுக்கு தெரியவில்லை. எங்களுக்கும் திருடர்களுக்கும் சண்டை நடந்தாலும் நடக்கும். அவர்கள் துப்பாக்கியால் சுடுவார்கள். உங்கள் மேல் பட்டாலும் படலாம். நீங்கள் தைரியமாக இருப்பீர்கள் அல்லவா? பயப்படுவதாக இருந்தால் நீங்கள் வர வேண்டாம். டிரைவர், அப்படியானால் நாங்கள் வரவில்லை. போலி இன்ஸ்பெக்டர், சரி, நீங்கள் 2 பேரும் சுங்கன் சாவடிக்கு பின்னால் போய் சொஸ்தமாக படுத்து தூங்குங்கள். பொழுது விடுகிற வரையில் அங்கே யாரும் வரமாட்டார்கள். நாங்கள் இந்த வண்டியை உபயோகித்த பின் மன்மதபுரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னால் நிறுத்தி வைக்கிறோம். காலையில் நீங்கள் வந்து ஓட்டிக்கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் இருவரும் அதற்கு இணங்கி சுங்கன் சாவடிக்கு போய் அதன் பின்புறத்தில் புல்தரையில் படுத்துக்கொண்டனர். போலி இன்ஸ்பெக்டர் உடனே பஸ்ஸை ஓட்டிக்கொண்டு ஜில்லாதுரை மயங்கி கிடந்த இடத்தை நோக்கி விரைவாகச் சென்றான்.